வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதைதான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அந்த தியேத்ரா சபையினுடைய அறிமுகத்தை நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இந்த நாளில ஆண்டவர் சொல்ற, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களுள்ள தேவகுமாரன் சொல்கிறதாவது என்ற அந்த ஒரு வசனத்தை நாம கடந்த வாரத்தில் தியானித்தோம். இன்றைக்கு 19வது வசனம். உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமா இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். இப்போ இந்த வசனத்துக்கு முன்பாக இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம தியானிச்சுட்டு, இந்த வசனத்துல சொல்லப்பட்ட 6 காரியங்கள் ஆண்டவர் பாராட்டுகிற தியேத்ரா சபையை குறித்து பாராட்டுகிற ஒரு 6 காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை யாரு தியேத்ரா சபைக்கு சொல்றதுன்னா, தேவகுமாரன் சொல்லுகிறதாவது என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தல் 2:18 சொல்றது தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அப்போ இந்த பாராட்டுகளும் சரி குறைகளும் சரி சொல்லும் பொழுது, இந்த தேவகுமாரன் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையானது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாய் சொல்லப்படுகிறது. அது யோவான் நற்செய்தியில இந்த தேவகுமாரன் என்று சொல்றது பல இடங்கள்ல காணப்படுது. அதே போல மனுஷகுமாரன்றது ஒரு 10 இடத்துல யோவான் புத்தகத்துல காணப்படுது, யோவான் சுவிசேஷ புத்தகத்துல. ஆனா தேவகுமாரன் சில இடங்கள்ல காணப்படுது. ஆனாலும் மனுஷகுமாரன் தேவகுமாரனுக்கு நமக்கு ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அருமையானவர்களே, மனுஷகுமாரன் என்றால் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இந்த பூமியில அவர் வந்தவராய் இருக்கிறார். நம்மை போல பசி இருந்தது. மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா பாக்குறோம், அவருக்கு பசி இருந்தது. இரவு பகல 40 நாள் உபவாசம் இருந்தது, அவருக்கு பசி உண்டாயிற்று என்று பாக்குறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, பசி உண்டாயிற்று. அப்போ மனுஷனுக்குரிய தன்மை என்ன? பசி, தாகம், தூக்கம், களைப்பு, இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவருக்கு இருந்ததை நம்ம பாக்குறோம். அது மனுஷனுக்குரிய சுவாபங்கள். இப்போ மனுஷனாய் அவர் வந்ததுனால இந்த இடத்துல அவர் பசி உள்ளவராய் இருந்தார். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் பசி இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல பாத்தீங்கன்னா அவர் தாகம் இருந்துச்சு. யோவான் 19ஆம் அதிகாரத்துல 28வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் வேத வாக்கை நிறைவேறத்தக்கதா தாகமா இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது. அந்த இடத்துல அவரு காடியை அவர்கள் தொட்டு கொடுத்தார்கள் என்று பார்க்கிற அந்த தாகம் என்ற ஒரு உணர்வு அவர்கிட்ட இருந்தது. அது மனுஷகுமாரனுடைய ஒரு குணாதிசயம், மனுஷனுக்கே உள்ள ஒரு குணாதிசயம், தாகம், பசி எல்லாமே. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு இளைப்பு, ஒரு களைப்பு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா யாக்கோப்பு கிணறுகிட்ட போய் இயேசு உட்கார அந்த சமாரிய பெண்ணை சந்திக்கிற அந்த சந்தர்ப்பத்துல பிரயாணத்தில் இலைப்படைந்தவராய் களைத்தவராய் அந்த இடத்துல போய் உட்கார்றத பாக்குறோம். இப்படி நிறைய விஷயங்கள். அதே போல தூக்கம், நம்ம தூக்கத்தை குறிச்சு பார்க்கும்போது சீச்சர்களோடு அந்த படவுல செல்லும் பொழுது அவர் தூக்கம் தூங்கினார் என்று பாக்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தார். நம்மை போல ஒரு சாதாரண மனிதனா இந்த பூமிக்கு வந்தார். நம்மை போல சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவரார். எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அவர் பாருங்க 17வது வசனத்துல இருந்தே நம்ம வாசித்தா தெரியும். அன்றே அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. நம்மை போல எனக்காக அவர் பாடுபடுறாருன்னா என்னை போல ஒரு சுவாபம் உள்ளவரா இருக்கணும், என்னை போலவே அவர் இருக்கணும், என்னை போல மாம்சமா வரணும், அடிமையின் ரூபம் எடுத்து வரணும், பசிய உள்ளவரா இருக்கணும், தாகம் உள்ளவரா இருக்கணும், என்ன போலே எல்லா விதத்திலும் சோதிக்கப்படணும். அதனாலதான் அடுத்த வருஷம் சொல்றது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. அவர் எல்லா விதத்துல சோதிக்கப்பட்டவர். அவர் வாலிப வயதை கடந்தவர், அதே போல அழகுள்ளவர். அதாவது இன்றைய காலகட்டத்துல இருக்கிற எல்லா பொல்லாத காரியங்கள் எல்லாம் அவருக்கு வந்ததுதான், எல்லா சோதனையும் வந்ததுதான். ஆனாலும் அதையும் மீறி அவர் பரிசுத்தமா ஜீவித்தார். சமாரிய ஸ்திரீகிட்ட பேசும்போது கூட பாத்தீங்கன்னா
அவர் பெண்களை கண்ணெடுத்து பேசுறது எந்த விதத்துல சொல்லவே இல்லை, எந்த இடத்துலயும் சொல்லல. அங்க சமாரிய ஸ்திரீட்டு கூட பேசும்போது கீழே பார்த்து பேசிட்டு இருந்ததை சீஷர் பார்த்து அவரு கீழே எதையோ தேடுகிறவர் போல் பேசுகிறாருன்றதான் அவங்க குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அப்படி என்றால் எதையோ தேடுகிறது போலனா என்னது? பெண்களை கண்ணு நேர் வச்சு பார்த்து பேசவே இல்லை. இன்னைக்கு எவ்வளவு துணிகரமா பெண்கள் ஆண்களை பார்த்து பேசுறாங்க, ஆண்கள் பெண்களை பார்த்து பேசுறாங்க. அந்த கண்ணானது சரீரத்தினுடைய விளக்கா இருக்கிறது. அந்த சரீரத்தின் விளக்கா இருக்கிற அந்த கண் மூலமாக தான் பாவம் இச்சை வருது. அதனால கர்த்தர் என்னது ஃபர்ஸ்ட் அந்த இச்சைக்குரிய அந்த கண்ணை அவர் அரெஸ்ட் பண்ண கத்துக்கொண்டார். யோபு கூட சொல்றார், என் கண்ணோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி? அப்போ கண்ணோடு உடன்படிக்கை பண்ணிட்டார் யோபு. அப்போ ஒரு கன்னிகை மேல் நான் எப்படி நினைப்பா இருப்பது? அப்போ கண்ணு கூட நம்ம உடன்படிக்கை பண்ணணும் அப்படின்றதுல இயேசு கிறிஸ்து அந்த யோபு போல அது ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. அதனாலதான் என்ன சார், அந்த கண்களை ஐ கான்டாக்ட் அவர் தவிர்த்து அவர் கீழே பார்த்துதான் சமாரிய பெண்ணுகிட்ட அவ்வளவு விஷயம் பேசினாரு. உன்கிட்ட 5 புருஷர்கள் அதை பற்றி எல்லாம் பேசும்போது கூட அவர்கள் தெளிவா சொல்றாரு, நீ அந்த ஐ கான்டாக்ட தவிர்த்துதான் அவர் பேசுறத பாக்குறோம். அருமையானவர்களே, அதனாலதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷகுமாரனாக கம்ப்ளீட்டா மனுஷகுமாரனா சொல்லப்படுது. அதே போல தேவகுமாரன். இப்ப இத வேதத்தில் பார்க்கும்போது அவர் தேவகுமாரன் என்பதை நமக்கு ஒரு பிரதிநிதியாய், புருஷ பிரஜாபதியாய், சமஸ்கிருதத்துல சொல்லும்போது புருஷ பிரஜாபதின்னு சொல்லுவாங்க. புருஷ பிரஜாபதினா புருஷர்கள், மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பிரதிநிதியாக, நம்ம எல்லாருக்கும் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக வந்தவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி வந்தவர் அவர் எப்படி வந்தாருன்னா, நமக்கு பிரணவமா வந்தாரு, யக்ஞமா வந்தாரு, ஜோதியா வந்தாரு, எல்லாமா வந்தவர். இப்படிப்பட்ட தேவன் என்ன செய்யறாரு, இந்த பூமியில வரும் பொழுது அவர் நமக்கு ரெப்ரஸன்டேட்டிவ் வந்ததுனால அவருடைய பாடுகள், அவருடைய மரணம் எல்லாமே நாம் செய்கிற மாதிரி, நமக்கு பதிலாக அவர் ஏற்றுக்கொண்டது மாதிரி நாம் அதை ஃபீல் பண்றோம். அவர் இந்த உலகத்தை ஜெயிச்சதுனால நாம எப்படி ஃபீல் பண்ணோம், நாம ஜெயிச்சிட்டோம், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற விசுவாசத்துல நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அது ஒரு நல்ல எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, இந்த கிரிக்கெட் பந்தயத்துல கிரிக்கெட்ல விளையாடும் பொழுது அவங்க எல்லாம் ஜெயிச்சு கத்தும் பொழுது அங்க ஓடுறவங்களுக்கு, அவங்க சிக்ஸர் அடிக்கிறவங்களுக்கு, அதே போல மாரத்தான் ஓட்டத்துல ஓடுறவங்களுக்கு அவங்களோடவே நம்ம மனசும் ஓடும். அப்போ என்னன்னா அவங்க ஓடி ஜெயிக்கும் போது ஓடு 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 ஓடுன்னு சொல்லுவோம். அதே போல ஜெயிக்கும் போது என்னன்னா ஜெயிச்சிட்டாங்க, நாம ஜெயிச்சிட்டோம். அதாவது அவன் ஜெயிக்கிறத நாம என்ன செய்வோம், நாம ஜெயிச்சிட்டோம் சொல்லுவோம். அந்த மாதிரிதான். அதே போலதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஒவ்வொருவரையும் அவர் தன்னுடைய சகோதரருக்கு ஒப்பாக எண்ணும்படிக்கு அவர் நமக்கு ஒரு பிரதிநிதியாக அவர் இந்த பூமியில வந்தார் என்று பாக்குறோம். அதே போல பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானன் இவரே தேவனுடைய குமாரன். அடுத்தது பாத்தீங்கன்னா தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டு பாக்குறோம். நாத்தன்வேல் கூட என்ன சொல்றாரு, ரபி நீ தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்றத பாக்குறோம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் இயேசு கிறிஸ்து மனுஷ குமாரன் என்றும் தேவனுடைய குமாரன் என்று 2 விதத்திலையும் நம்ம ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். 2த்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டால்தான் அவரை குறித்த முழுமையான ஒரு அறிவை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதும்போது கூட மருத்தோரிலிருந்து உயிர் தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவ குமாரனாய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் வந்த மனுஷகுமாரன், அதே போல முற்றிலுமான தேவகுமாரன், முழுவதுமான மனுஷகுமாரன், முழுவதுமான தேவகுமாரன், ரெண்டுமே அவர் தான். ஆகவே தேவனுடைய குமாரனாகிய இயேசு அப்படி சொல்லிட்டுதான் மார்க்ல கூட முதல் வசனம் தொடங்குது, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. மார்க் முதல் அதிகாரம் முதல் வசனம் எப்படி தொடங்குதுன்னா, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? அப்போ தேவனுடைய குமாரன். அந்த இயேசு கிறிஸ்து எப்படி வந்தார்? மனுஷகுமாரனா வந்தார், மனுஷனை போல அவதாரம் எடுத்து வந்தார் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த உண்மை நம்பாதவர்கள் யாருன்னா யூதர்கள் தான். யூதர்கள் தான். அதாவது இயேசு மனிதனா இருக்க தன்னை தேவனுக்கு சமமா சொல்றாரு அப்படி சொல்லிட்டு தான் தேவதூஷணம் சொல்றான், அவன் தேவதூஷணம் சொல்றான் அப்படி சொல்லிட்டுதான் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். லேவியர் ராகமத்துல 24வது அதிகாரத்துல 16வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய
நாமத்தை தூஷிக்கிறவன், ஆண்டவருடைய நாமத்தை தூஷிக்கிற, அதாவது தன்னை தெய்வமா நினைச்சு சொல்றானே, தேவ தூஷணம் சொல்றான் அப்படின்னு தான் கொலை செய்ய வேண்டும் என்றுதான் அவர்கள் கர்த்தருக்கு ஃபேவர் பண்ற மாதிரி. அதனாலதான் யூதர்கள் மேல கூட கர்த்தர் கோபப்படாததுக்கு ஒரு விதத்துல எப்படின்னா, சில தண்டனைகள் கிடைத்தாலும் முற்றிலுமாய் அவர்களை அழித்து போடாமல் அவர்களுக்கு ஒரு 7 வருஷம் கொடுப்பதற்கான, இரக்கம் காட்டுவதற்கான காரணம் என்னன்னா, அவங்க நியாய பிரமாணத்துல அவர்கள் ரொம்ப கவனமா இருந்தாங்க. நியாய பிரமாணத்துல அவர்கள் கரெக்டா இருந்தாங்க. அதனால்தான் இப்ப இயேசு கிறிஸ்துவ கூட எப்படி கொலை செய்கிறாருன்னா, அவர் தேவதூஷணம் சொல்றான், தன்னை தெய்வமாக்கிட்டான். இப்ப ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னன்னா ஒரு சாதாரண தச்ச குடும்பத்தில் பிறந்தவர், நாசரேத் என்ற ஊர்ல வளர்ந்தவர். அப்படி பார்க்கும் பொழுது அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனா இருக்கிறோம், எப்படி தன்னை தெய்வமாக்க முடியும்? இதுதான் அவங்களுக்கு கேள்வி. அதாவது பாருங்க, இப்ப இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருமே இயேசு கிறிஸ்துவை நாம் மனுஷகுமாரனாகவும் தேவகுமாரனாகவும் நாம் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அன்றி வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. இன்னைக்கு அந்தி கிறிஸ்து என்ற அந்த பேரு, அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் இன்னைக்கு கிறிஸ்துவர்களே இயேசு கிறிஸ்துவத்தை ஜெபம் பண்ணி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா அங்க மறுதலிக்கிறார்கள். அப்ப அந்த விசுவாசத்துல இல்லைன்னு போது அவர்கள் என்ன மறுதலிக்கிறார்கள். அப்படி மறுதலிக்கும் போது என்ன ஆகுது? அவர்கள் கர்த்தரை விட்டு தூரமா விலகி இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம அவரை மனுஷகுமாரனாக தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, இந்த நாளில கூட அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? 19வது வசனம், ஒரு 6 கிரியைகளை ஆண்டவர் 6 விஷயங்களை, 6 கிரியைகள்ன்றதை விட 6 விஷயங்களை, 6 பண்புகளை நல்ல பண்புகளாக வாழ்த்தி சொல்றது பாரு. உன் கிரியைகளையும், உன் அன்பையும், உன் ஊழியத்தையும், உன் விசுவாசத்தையும், உன் பொறுமையும், நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள். அதுலயே கூட ஒரு டிஃபரன்ஸ் சொல்றாரு பாருங்க. அப்போ இந்த தியேத்ரா சபை பற்றி பாராட்டு பட்டியல பாத்தீங்கன்னா, அதுல ஒரு 6 காரியங்களை, 6 பண்புகளை இந்த தியேத்ரா சபையில ஆண்டவர் சொல்றத பாராட்டுறது பாக்குறோம். 7 சபைகளிலும் முதல்ல அவர் பாராட்டுறது கிரியைகளை தான், அவர்கள் செய்யற கிரியைகள். இன்னைக்கு கிரியைகளை எதிர்பார்க்கிற தேவன் ஆண்டவர் அதாவது இன்னைக்கு சொல்லில் வல்லவர்கள் நிறைய பேர் சொல்லிட்டு நல்லா அந்த சொல்ல நல்ல, அதாவது மனசு குளிர்ற பேசுவாங்க. அப்படியே வாயிலிருந்து எல்லாமே அப்படியே வெளியில விழுந்துடுற மாதிரி எல்லாம் செய்வாங்க. அந்த சொல்லில் வல்லவர்கள் அநேகர். ஆனா செயலில் ரொம்ப சொற்ப பேர் தான் உண்மையும் உத்தமமா நடப்பாங்க. இன்னைக்கு தேவன் கிரியைகளை எதிர்பார்க்கிற தேவன், கிரியைகளை எதிர்பார்க்கிற தேவன். ஏன்னா இதோ சீக்கிரம் வருகிறேன், அவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறார். அப்போ கிரியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, செயலை எதிர்பார்க்கிறாரு. செயல் இல்லாத விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்றாரு. அப்போ நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசுவாசத்தின்படி நான் நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் என்றால் அந்த இடத்துல ஆண்டவர் நம்மை வெறுத்து விடுவார். இன்னைக்கு முதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் பாருங்க, நம்முடைய கிரியைகளை அவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு வேதத்தில் பார்க்கும் பொழுது 7 சபைகளிலும் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை தான், கிரியைகளில் தான் பிரச்சனையே. நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு திருச்சபைகளிலும் இந்த 7 சபைகளும் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு திருச்சபைக்கு ஒப்பிட்டு சொல்ற மாதிரிதான். அப்போ இந்த கிரியைகள் சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுது. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா நம்ம மத்தியிலே கூட சில சபைகள், ஒரு சபை கொஞ்சம் ஒரு ரிச்சா இருக்கும், அதாவது நல்ல ஒரு வளர்ந்த சபையா இருக்கும். சில சபைகள் கிராமத்து சபைகளா இருக்கும், இல்ல டவுன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். சில சபைகள் இங்க திருவண்ணாமலையில கூட பாத்தீங்கன்னா சிலர் வாடகை எடுத்து ஏசி போட்டு, ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா சமர நல்ல ஒரு லக்ஸரியாட்ட, இப்போ ஒரு அட்ராக்ஷன் அப்படியே அப்படியே அந்த அட்ராக்ட் பண்ணி பீப்புளை கொண்டு அப்படியே கூட்டம் சேர்த்து நடத்துற ஒரு சபையும் இருக்குது திருவண்ணாமலையில. அதே போல பாத்தீங்கன்னா சிலர் 7 சபையும் இருக்குது. சின்ன ஒரு டென்ட் போட்டு இந்த குடிசைகள்ல ஷீட் போட்டு வீடுகள்ல நடத்துற சபைகளும் இருக்குது. ஆனா ஆண்டவர் இந்த ஏசி போட்ட சபையோ இந்த டென்ட் போட்ட சபையோ அவர் கம்பேர் பண்ணல, அந்த சபைக்குள்ள இருக்கிற கிரியை தான் கம்பேர் பண்ற.
வசதி பத்தி ஆண்டவர் பார்க்கல. அந்த இடத்துல அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறார்களா, ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறார்களா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரா, அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். அப்போதான் ஆண்டவர் என்ன செய்யறார், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பிப்பார் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பிப்பார். பாருங்களேன், இப்போ ஒரு தியேத்ரா சபை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து வியாபார ஸ்தலம், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அது ஒரு வியாபார ஸ்தலம். இந்த தியேத்ரா சபையில ஆண்டவர் என்ன கிரியை எதிர்பார்ப்பார், அந்த வியாபாரிகள் மத்தியில ஒரு உண்மையும் உத்தமமானது. ஏன்னா வேதத்துல நம்ம பாக்குறோம், எசேக்கியேல் 45ஆம் அதிகாரத்துல, நீதிமொழிகள்ல, லேவியர் ஆகமத்துல, இதுல எல்லாம் நிறைய வசனங்கள் சொல்லப்படுது. ஆண்டவர் சுமித்திரையான தராசும், சுமித்திரையான மரக்காலம், சுமித்திரையான அளவு குடம் உங்களுக்கு இருக்க கடவுது. அப்ப தராசு, மரக்கால், அளவு குடம், குடத்துல அளப்பாங்க எண்ணெய்ங்க, அதெல்லாம் அதே போல மரக்கால் அளவு குடம், அதே போல மரக்கால் களத்துல 10ல் 1 பங்கு, அளவு குடம் களத்துல 10ல் 1 பங்கு பிடிக்க கடவுது. இப்போ ஆண்டவர் வந்து எசேக்கியேல சொல்லும் பொழுது, இஸ்ரவேலின் அதிபதிகளே, நீங்கள் செய்தது போதும், நீங்கள் கொடுமையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தை நீதி செய்யுங்கள். ஏன்னா நீங்க வந்து ஏமாற்றுறீங்க, உங்க தராசுல ஏமாற்று வேலை நடக்குது, உங்களுடைய மரக்கால்ல ஏமாற்று வேலை நடக்குது. இன்னைக்கு பாருங்களேன், இந்த வேர்க்கால் எல்லாம் அளக்கும் போது பாத்தீங்கன்னா படி வச்சிருப்பாங்க, மேல பார்த்தா பெருசா இருக்கும், பார்த்தா உள்ள தட்டிட்டு இருப்பாங்க. ஒரு தடவை அப்படிதான், பரவாயில்ல பெருசா இருக்குது படின்னு பார்த்தாக்கா, அந்த படிக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா தட்டிட்டு இருக்கிறாங்க. தட்டிட்டு மேல கடலக்கா பாத்தீங்கன்னா அப்படியே கால் பாகம் குறையுது, கால் பாகத்துக்கு தட்டிட்டு உள்ள. அவனுங்க வேர்க்கடலை வாங்க பார்த்தா கொஞ்சோண்டு என்னம்மா இது கொஞ்சமா இருக்குதுன்ட்டு அடியில திருப்பி பார்த்தா என்னமாண்ணா, என்னங்க அப்படிதாங்க விக்குது படி அப்படின்றாங்க. வேற வழியே இல்லை, எல்லாம் ஏமாற்று வேலைகள். அப்போ வேர்க்கடலை வாங்கினாலும் சரி, பொருட்களை அளக்குறதுலயும் சரி. அதே போல பாருங்க, இடத்தட்டுல கீழே கல்லு ஒட்டி வச்சிருவாங்க. இப்ப பொருள் இருக்கிற இடத்துல கல்லு கீழே சின்னதா ஒரு பட்டு ஒட்டி வச்சுட்டாங்கன்னா என்ன ஆகுது, பொருள் வந்து கொஞ்சமா நிக்கும். அந்த கல்லுக்கு ஏற்ற பொருட்கள் வந்து குறையும். அது போல இடையில திருட்டுதனம், அதே போல இந்த என்னதான் எலக்ட்ரானிக் இடம் மேடையா இருந்தா கூட அதுல கூட தில்லுமுள் நடக்குது. அதை கொஞ்சம் சாயவா வச்சுட்டாக்கா, கொஞ்சம் கோணே வச்சு பாருங்க, காய்கறி கடையில எந்த இடம் மேடையா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் மேடை நல்லா நேரா இருக்குதா, இல்லவே இல்லை, கோணை மானியமா இருக்கும். கோணை மானியா இருக்கும் போது பேலன்ஸ் தவறி இடம் வந்து தப்பா காமிக்கும். அது மாதிரி இது மாதிரி ஏகப்பட்ட தில்லுமுள்ளுங்க நடந்துதான் இருக்குது. அருமையானவர்களே, ஆண்டவர் அதான் சொல்றாரு, சுமுத்திரியான அந்த நிறைக்கல்லு, சுமுத்திரியான மரக்கால், சுமுத்திரியானது லேவியர் 19ஆம் அதிகாரத்திலையும் 36ஆவது வசனம் தான் சொல்லுது. சுமுத்திரியான தராசு, அந்த தராசு, கல்லு, மரக்காலு, படி, இதுல எல்லாம் வந்து ஒரு வித்தியாசத்தை நீங்க கொண்டு வர்றீங்க. ஆண்டவர் வந்து இந்த திருட்டு வேலைகள் எல்லாம் நீங்க நிறுத்துங்கன்னு தான் சொல்றாரு. அப்போ வியாபார ஸ்தலங்கள்ல எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு புனித தலம் அப்படி சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேலுக்கு நான் போயிட்டு வந்தேன். அந்த இஸ்ரேலுக்கு போயிட்டு வரும்பொழுது பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அது ஒரு புனித தலம் சொல்றாங்க. ஆனா எல்லா இடமும் வியாபார ஸ்தலம். அந்த ஒவ்வொரு சர்ச்சுமே வியாபார ஸ்தலமா தான் இருக்குது. ஆண்டவர் வந்து வியாபார ஸ்தலத்துல சாட்டை எடுக்கிறார், சவுக்க எடுத்து நாட்டிக்கிறார். தேவனுக்கு பிடிக்காத ஒரு அருவருப்பு, தியேத்ரா சபையினுடைய அருவருப்பு இன்னைக்கு சபைகள்ல காணப்படுது. அதுபோலதான் அவர் சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி எருசலேமே வந்து சோதோம் கொமோராக்கு ஒப்பிட்டுதான் சொல்லுது, ஒரு பாபிலோன் வேசித்தனம் தான் சொல்லுது. எருசலேம் வந்து பரிசுத்த நகரம் தான், மகாராஜாவின் நகரம் தான், தேவனுடைய நகரம் தான். அந்த நகரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்து ஆட்சி செய்ய போகிறார். அது அந்த நாளில அப்பொழுது பரிசுத்தப்படும், சுத்திகரிக்கப்படும். இந்த யுத்தத்தினாலே ஒரு சுத்திகரிப்பு வரும். இந்த யுத்தம் நடக்கிறதே வந்து ஒரு சுத்திகரிப்பு தான். அப்போ பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லாமே வாஷ் அவுட் ஆகும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அங்கதான் சோதோம் குமாரனுடைய மொத்த பாவமும் இருக்குது. அந்த இடத்துலதான் வந்து எல்ஜிபிடி அந்த இது பாவங்களும், அதே போல தலைமையகமே அங்கதான், அதே போல விக்கிரகத்தினுடைய எல்லா இதும் அங்கதான் இருக்குது. இப்போ நானு சிஸ்டர் இவங்க ஜெயசாந்தி கூட வந்திருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் போனப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சர்ச்சுக்கிட்டையும் பாத்தீங்கன்னா நிறைய கடைங்க தான் இருக்குது. அந்த கடைகள்ல என்னன்னா புனித பொருட்கள் சொல்லிட்டு விக்கிறாங்க. நாங்க அப்போ வந்து ரொம்ப ஆர்வமா அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆனா இப்போ வந்து ஆண்டர் உணர்த்துறாரு அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு. ஏன்னு சொன்னா அந்த பொருட்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும்
மற்ற இடங்கள்ல இருந்து செஞ்சு வருது. ஒரு சில விஷயம் நான் பின்னாடி கேள்விப்பட்டேன். என்னன்னா அந்த கிராஸ் அதெல்லாம் இந்தியால இருந்து தான் செஞ்சு போகுது. பேர் மட்டும் ஜெருசலேம் பின்னாடி போட்டுறாங்க. அது என்னவோ புனித மரம், அந்த மரத்துல செய்யுது. எவ்வளவுதான் செய்வாங்க, லட்சக்கணக்கான மக்கள் போறாங்க. அந்த சிலுவை மரம் புனித மரம்னா அந்த மரத்துல இருந்து செய்யறாங்கன்னா அது எத்தனை பேருக்கு அவங்க கொடுப்பாங்க? அது யோசிக்கிறதுக்கு நமக்கும் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்ல, அங்க வாங்குறவங்களுக்கும் தெரியல, அவங்க விக்கிறவங்களும் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி இந்த புனித தலங்கள் அவ்வளோ ஒரு ஃப்ராடு தானே நடந்துட்டு இருக்குது. சிலுவைங்க, அதே போல மண்ணு, தண்ணி, எண்ணெய் எல்லாம் விக்கிறாங்க. நானும் தான் வாங்கிட்டு வந்தேன், என் மேலேயும் தான் தப்பு இருந்தது. இப்போ அதெல்லாம் தவறுன்றது தெரியுது. ஏன்னா அந்த நாட்கள்ல அது ஒரு புனிதமா நினைச்சு அப்படியே வாங்கிட்டு வந்தோம். ஆனா ஆண்டவர் இதெல்லாம் தவறு என்று சொல்றது நம்ம அப்புறமா தான் புரிஞ்சு கொள்ள முடியுது. அதெல்லாம் ஒரு வியாபார ட்ரிக்ஸா இருக்குது. எவ்வளவுதான் மண்ணு அந்த எஸ்எல்எமே கொல்லப்பு போயிருக்கோம், அவ்வளவு மண்ணு. அது எந்த மண்ணு கொண்டு எப்படி ஏத்தி எப்படி விற்கிறாங்கன்னு தெரியல. அது இந்த மண்ணுதான் நம்ம எப்படி சொல்ல முடியும்? வியாபாரம், வியாபாரம், கள்ளதனம். ஆண்டவர் அந்த தியேத்ராவினுடைய பாவங்களை அவர் வெளிப்படுத்துறார். ஆனா இந்த வியாபார ஸ்தலம் எருசலேம்ல கூட பாத்தீங்கன்னா தோல் சிலுவைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில செஞ்சுதான் போகுது. தோல் சிலுவைங்க, இந்த மரங்க, இந்த மாதிரி எல்லாம் இந்தியால இருந்து தான் செஞ்சு போகுது. அங்க சீல் என்னன்னு போடுறாங்க? ஜெருசலேம். அது சீல் ஜெருசலேம் போட்டு வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அது போல நடக்குது. ஆனா இந்த கிறிஸ்துவ நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ராடு. அதே போல கிறிஸ்தவ கல்லூரி, பள்ளிகள், அந்த கணக்கு வைக்கிறத பாத்தீங்கன்னா அக்கௌண்ட், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஆடிட்டிங் பண்ணீங்கன்னா தெரியும், அவ்வளோ தவறுகள் இருக்கும். அதுலயும் நிறைய பேர் தலைமையா இருக்கிறவர்கள் கொள்ளடிச்சுட்டு அதுல என்ன செய்றாங்க, நிறைய பேரு தவறுகள் பண்றாங்க. நம்ம யாரையும் குற்றப்படுத்த விரும்பல, ஆனா உண்மை அதுதான். அப்போ என்ன நடக்கிற விஷயம், அது எல்லா நிறுவனங்களிலும் எல்லா இடத்துலயும் கணக்கு கரெக்டா இருக்குதா, உண்மையா இருக்குதானா? இல்ல. அது தியேத்ராவின் பாவம். தியேத்ராவில சொல்லப்பட்ட அந்த கிரியைகள் தேவன் சொல்றது. அதுல ஆண்டவர் என்ன செய்ற, அந்த கிரியைகள்ல தியேத்ரால சிலர் உண்மையா இருந்தார்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. சிலர் உண்மையா. இதுல கூட எல்லா சபைகளும் எல்லா மக்களும் ரொம்ப என்ன பாவிகள் என்று சொல்ல முடியாது. சிலர் அதுலயும் சில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், உண்மையை நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள், சில உத்தமமான தலைவர்கள் இருக்கிறார்கள். அதனால சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கதான் செய்யுது. ஆனா மேக்சிமம் மினிமம் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். மினிமம் நல்லவர்கள் இருக்கிறார்கள். மேக்சிமமான லெவல்ல இருக்கிறவங்க அதிகமான பேர் இந்த மாதிரி அந்த வியாபார காரியங்களிலே, பண விஷயத்திலே தவறு செய்கிறவர்களா இருக்கிறாங்க. தியேத்ராவுல இருந்த நிறையும் அதுதான், குறையும் அதுதான். நிறைக்கு பாராட்டு சிலர் இருந்தார்கள் என்று நிறைக்கு பாராட்டு, குறையை என்று பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஜனங்கள் அதிகமான பேர் இருந்தார்கள், வியாபாரிகள் நிறைய பேர் தவறு செய்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, 2வது பாராட்டு என்னன்னா அன்பு. உன் அன்பையும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. வெளிப்படுத்தல் 2:19 உன் அன்பையும். கிறிஸ்துவ வாழ்க்கையில அன்புதான் அடிப்படையே. இந்த அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் இந்த அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டியதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கு. எபேசியர் 1:4 இந்த யூடியூப்ல கூட ஒரு மெசேஜ் போட்டிருக்கிறேன், நோவா பழையில பேசின மெசேஜ். அதுல கூட பாத்தீங்கன்னா, ஆண்டவர் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவரோடு கொண்டுள்ள அன்பிலே பரிசுத்தமா இருக்கணும், அதே போல மற்றவர்களோடு கொண்டுள்ள அன்பிலும் அந்த பரிசுத்தம். அதாவது இந்த ராஜரீக கட்டளை, ராஜரீக பிரமாணம், அந்த அந்த பிரமாணத்தை நாம நிறைவேற்றணும். அந்த அன்பிலே பரிசுத்தம், அவருக்குள்ள அன்புல உண்மையா இருக்கணும், மற்றவர்களுக்குள்ள அன்பிலும் உண்மையா இருக்கணும். இந்த அன்பை நம்ம செலுத்த வேண்டும் என்பதுதான் பிரதானமானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. அந்த 2 கட்டளைகள், அந்த 2 கட்டளையிலேயே அந்த அன்பு அடங்கிடுது. பவுல் கூட சொல்றாரு அன்பின் கீதம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் பாத்தீங்கன்னா அது ஒரு பாடலேயாவே நம்ம சொல்லலாம். அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா அது கடைசி அந்த 13ஆம் அதிகாரமே ஒரு பாட்டு மாதிரிதான். அதனுடைய கடைசி வரியில என்ன சொன்ன, விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது 3 நிலைக்கிறது, இதுல அன்பே பெரியது என்று சொல்லி பாக்குறோம். ஏன்னா அன்பை குறிச்சு நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க. அன்பே கல்வாரி அன்பே, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு நிறைய அன்பை குறிச்சு நிறைய பாட்டுகள் இருக்கு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்னன்னா அந்த என்ன நான் சொல்வேன் அந்த பாட்டு.
என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. அப்போ அந்த அன்பு குறிச்சு பார்க்கும்போது அந்த எந்த சூழ்நிலை மாறாத அன்பு இயேசுவின் அன்பு. அதே அன்பை நாம் அவருக்கு செலுத்தணும்னு அவர் விரும்புறாரு. ஆனால் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததுனாலே தம்முடைய குமாரனை இந்த பூமியில அனுப்பினாரு. அப்படி பூமியில அனுப்பின நம்முடைய தேவன் என்ன செய்யறாரு, அந்த அன்புக்கு பாத்திரவான்களா நாம தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:16 சொல்லு, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப சின்ன பிள்ளைங்களா இருக்கும் பொழுது நமக்கு இந்த விஷயத்த அவர் சொல்ற. சிலுவையினுடைய அந்த அடையாளத்தை பாத்தீங்கன்னா மேல் நோக்கி ஒரு அப்படியே ஒரு கட்டை நீண்டு இருக்கும், ரெண்டு பக்கம் கை பக்கமும் கட்டை நீண்டு இருக்கும். இது என்னன்னா அந்த சிலுவை மேல் நோக்கி அன்பையும் ரெண்டு பக்கம் கை நீட்டியது சகோதர அன்பை இருக்கிறது. அப்போ தேவ அன்பு சகோதர அன்பு. அந்த சிலுவையை அந்த அன்பினுடைய சின்னமாக தான் விளங்குகிறது. தேவனை நோக்கி தேவ அன்பினாலே அவர் இந்த பூமியில இயேசு கிறிஸ்து தன் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அடுத்து சகோதர அன்பினாலே சகோதரர்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. அப்போ அந்த சிலுவை மேல் நோக்கி இருக்கிறது சிலுவை தேவனுடைய அன்பு, தேவனை நோக்கி அந்த அன்பை காட்டுகிற விதமா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பிதாவினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த பூமிக்கு தன்னையே பலியாக கொடுத்தார். ரெண்டாவது 2 கையை நீட்டினது இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரை அரவணைச்சு அத்தனை பேருக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆனா பாருங்க, ஒரு மனுஷன், இந்த பிலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன், அவர் என்னன்னா ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். அதுல என்னன்னா, நான் எப்படி இயேசுவை நேசிக்கிறேன். அவர் இவர் ரொம்ப நேசிக்கிற மாதிரி நினைச்சு அவர் எழுதுகிறார். ஹவ் ஐ லவ் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிலத்துல ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அப்படி எழுதின பிறகு கொஞ்ச நாள்ல அவருக்கு அது ஒரு குற்ற மனசாட்சி ஆயிடுச்சு. அவர் குற்ற மனசாட்சி ஆயிட்டு அவர் சொல்றாரு, நான் எங்க அவரை அதிகமா அன்பு செஞ்சேன், அவர்தான் என்னை அதிகமாய் அன்பு செய்தார். இயேசு என்னை கூட நேசிக்கிறார், பாவியாகி என்ன கூட அவர் நேசிக்கிறார். அப்ப நான் தகுதி இல்ல, அன்பு செலுத்த நான் தகுதியற்றவன், ஆனாலும் என்னை கூட நேசிக்கிறான்ட்டு அப்புறமா ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். அதுதான் ஜீசஸ் லவ்ஸ் ஈவன் மீ, என்னை கூட நேசிக்கிறார். அப்படின்னா என்ன, நான் தகுதியற்ற என்னை அவர் நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அருமையானது, நம்ம தேவனிடத்துல அன்பு செலுத்தும் போது நம்ம சகோதரத்துல அன்பு செலுத்த ஆட்டோமேட்டிக்கா அது நமக்குள்ள அந்த அன்பு வந்துருது. அதுதான் ராஜரீக பிரமாணம். அந்த ராஜரீக பிரமாணம் என்னன்னா, தேவனிடத்துல நம்ம அன்பு செலுத்தும் போது நம்மை அறியாமலே நம்ம சகோதர அன்பு நமக்குள்ள வந்துடும். அந்த அன்பு நமக்குள்ளே ஆண்டவர் ஊற்றி விடுகிறார். தெய்வ அன்பு நமக்குள்ள ஊற்றப்படுது. ரோமர் 5:5 சொல்லும்போது பரிசுத்த ஆவினாலே அந்த அன்பு நமக்குள்ள ஊற்றப்படுது. அந்த தெய்வ அன்பு அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கிறது, மற்றவர்களோடு அந்த அன்பு பரவ ஆரம்பிக்கிறது. இப்போ ஒரு தடவை ஒரு மிஷினரி என்ன செஞ்சாரா, இந்த முத்து சிப்பி எடுக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க வீட்டுல போயிட்டு சத்தியத்தை சொல்லிடுறாரு. அவரு ஒரு புறஜாதி மனுஷன். அவருக்கு இயேசுனுடைய அன்பை புரிய வைக்க முடியல. அவரு எதா சொன்னாலும் அது ஏற்றுல. சரி, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அங்க போகும்போது அவங்க 2 பேர் காசிக்கு புறப்பட்டு போயிருக்கிறாங்க. அப்படி போகும்பொழுது அந்த முத்துச்சிப்பிக்காரு அவர் உள்ள அப்படியே கலங்கின கண்ணோட ஒரு பெட்டி கொடுத்து, இது உங்களுக்கு என்னோட கிஃப்ட் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஆனா நண்பர்களாக அவங்க மாறிட்டாங்க. ஆனா அந்த சத்தியத்தை மட்டும் ஏத்துக்கல, புரிஞ்சுக்க முடியல அவருக்கு. அது கொடுத்த உடனே திறந்து பார்த்தா கொஞ்சம் நல்ல பெரிய சைஸ் முத்து, அவ்வளவு அழகா பளிச்சுன்னு தெரியுது. அந்த முத்து சிப்பி எடுக்கிறவங்க அந்த கடல்ல முங்கி எடுக்கிறவங்க, அவங்க அப்படி முங்கி எடுக்கிற பொழுது அது சிப்பி மிகப்பெரிய முத்து, அது அவ்வளவு அழகான முத்து. இது விலை மதிக்க முடியாது ஆச்சு. இது எவ்வளவு, நான் சும்மா வாங்க முடியாது, எவ்வளவு சொல்லுங்க, என்னால் முடிஞ்ச நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லும்போது, இதுக்கு நீங்க விலை தர முடியாது, ஏன்னா இது என் மகனுடைய உயிர், ஏன்னா என் மகன் இருக்கிறதுலே நான் பெரிய முத்து எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஆழத்துக்கு போயிட்டு அவன் முத்து எடுத்துக்கிட்டு வெளியே வந்தான். அப்படி வெளியே வரும் பொழுது அந்த மகனுடைய ஜீவனும் அப்படியே பிரிஞ்சிடுச்சு. அந்த மகன் என்ன செஞ்சிட்டான், முத்தை எடுத்துன்னு குடுத்துட்டு அப்படியே மயக்கம் அடிச்சு விழுந்தான் பாருங்க, அப்படியே இறந்துட்டான். இந்த முத்து அவனுடைய உயிருக்கு சமமா நாங்க பாக்குறோம்.
ஆனா நான் உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு மனசுல தோணுச்சு, அதனால நான் கொடுக்குறேன். நான் இப்ப காசிக்கு போறேன், அவனுடைய பிரேதத்தினுடைய சாம்பலை கரைக்கிறதுக்காக போறேன். நீங்க நான் வரும்போது நான் இருப்பனோ இல்லையோ எனக்கு தெரியல, எங்க மனநிலை சரியில்லை அப்படி சொல்லிட்டு போறாரு. அப்போ கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட உட்காந்து இதேதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், தன்னுடைய ஜீவனையே கொடுத்தாரு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அந்த ஜீவனுக்கு ஈடாக, இந்த முத்துக்கு ஈடாக எதையுமே நீங்க வாங்கல பாருங்க. அதே மாதிரிதான் அவருடைய ஜீவனுக்கு ஈடாக அவர் இந்த பூமியில எதுவுமே அவர் எதிர்பார்க்கல. அவர் நம்மையே, நம்முடைய அன்பை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறாரு சொல்லிட்டு அந்த அன்பை விளக்கி சொன்னாங்க. அப்பதான் அவருக்கு புரிஞ்சிக்க முடிஞ்சது. ஏன்னா தன் மகனை இழந்ததனுடைய அந்த வேதனை. பிதா இந்த பூமியில தன்னுடைய மகனை இழந்து நமக்காக கொடுத்தாரு, தன் ஜீவனை கொடுக்கும்படி தன் மகனை அனுப்பினாருன்றது அப்பதான் அவரால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதான் இந்த தெய்வீக அன்பை கிரேக்க மொழியில சொல்லும்போது அகப்பே அப்படி சொல்லுவாங்க. அகப்பே அப்படி சொல்லும்போது அந்த அன்பு, அந்த தேவனிடத்தில் செலுத்தக்கூடிய அன்பு, கடவுள் மனிதனிடம் செலுத்துற அன்பு, மனிதன் அயல்நாடத்துல காட்ட அன்பு, எல்லாமே இதுல அடங்கும். இந்த அன்பினுடைய மொத்த வார்த்தை தான் அகப்பே. அது ஒரு எல்லையில்லாத ஒரு அன்பு, அது பரவக்கூடிய ஒரு அன்பு. கிறிஸ்துவோட இந்த அன்பு தான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம இந்த உண்மையான அன்பு நமக்கிட்ட இருக்கா அப்படின்னு சற்று நம்ம யோசித்து பார்க்கணும். உண்மையான அன்பு நம்ம கிட்ட இருக்குதா? இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இருக்குதா? நம்ம கணவன் மனைவி கிட்ட இருக்குதா? பிள்ளைங்க கிட்ட இருக்குதா? இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த அன்பு இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா பணத்துக்கும் பொருளுக்கும் அந்த இதுலதான் இன்னைக்கு முக்கியத்துவம் இருக்குது. ஆனா எனக்கு குடும்பத்துல அந்த ஒரு அன்பு நம்ம கிட்ட இருக்கான்றது நம்ம சற்று யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா அந்த அன்பு வேதத்துல இந்த உலகத்திலேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டிக்குள்ளும் பெட்டிக்குள்ளும் தான் அந்த அன்பா. சட்டிக்குள்ளும் பெட்டிக்குள்ளும். சட்டிக்குள்ளன்னா அந்த அந்த சட்டிக்குள்ள பெட்டினா அந்த பணம், சட்டினா என்னது, அந்த குடும்பத்துல இருக்கிற சாப்பாடு, அந்த அது இதுலதான் நம்மளுடைய அன்பு. அப்போ இன்னைக்கு அதை தாண்டின ஒரு அன்பு நமக்கு வேணும். அந்த இன்னைக்கு சட்டிக்குள்ள பெட்டிக்குள்ள இருக்கிற அந்த அன்பு இல்ல, அதை தாண்டி பணத்துக்கும் இந்த குடும்பத்துல நடக்கிற மற்ற விஷயங்களுக்கு அதையும் தாண்டின ஒரு அன்பு இருக்கணும். அது மட்டும்தான் அன்பு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். இல்ல அருமையானவர்களே, குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் மற்ற உறவுகள் இதை தாண்டின ஒரு அன்பு நமக்குள்ள வரணும். அந்த பணத்துக்கும் பொருளுக்கும் தாண்டின அன்பு அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது. ஆனா இந்த அன்பு அழியாத அன்பு. நம்ம பணத்தையும் பொருளையும் இன்னைக்கு இல்லைன்னாலும் இன்னொரு நாள் சம்பாதிச்சுக்கலாம். ஆனா மனுஷனுடைய அன்பையும் தேவனுடைய அன்பையும் நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நம்ம அதுக்காக தான் நம்ம சில காரியங்களை நம்ம இழக்க வேண்டும். சில நேரம் நம்மளுடைய சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும், சிலது நம்ம பொறுமையா சகிக்க வேண்டியது இருக்கும், சில காரியங்கள் அதுதான் தேவன் எதிர்பார்க்கும். இப்போ தியேட்டரா ஒரு வியாபார ஸ்தலம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதலாளிகள் தொழிலாளிகள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல கிறிஸ்தவர்கள் அப்படின்ற அந்த உறவுகள், கிறிஸ்துவர்கள் என்ற அந்த உறவு அந்த இடத்துல இருக்குது. இப்போ இவர்கள் புறஜாதிகளா இருக்கலாம். ஆனா அந்த கிறிஸ்தவர்கள் அங்க வேலை செய்யும் பொழுது, இல்ல கிறிஸ்தவர்கள் கீழே மற்றவர்கள் வேலை செய்யும் பொழுது இந்த அன்பு கொஞ்சம் இருந்தது. அந்த லீதியால் தியேத்தரால இருந்த மகள் தான். அந்த லீதியால் அந்த தியேட்டரால இருக்கும்போது அந்த ஆற்றங்கரையினுடைய மற்றவர்களோடு அந்த லீதியால் ஒரு நல்ல ஒரு பெண்மணியா இருந்ததுனால்தான் கர்த்தர் அவளுடைய இதயத்தை திறந்தார் என்று பாக்குறோம் வேதவசனத்துக்கு. அப்போ அந்த நேரத்துல அந்த லீதியால் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது அவளுடைய இதயத்தை திறந்தால் அவள் என்ன செஞ்சா, ஊழியர்களுக்கு இடம் கொடுத்ததை பாக்குறோம். அவள் அந்த அன்போடு இருந்தது பாக்குறோம். அதனாலதான் தியேத்தரால வாழ்ந்த அந்த லீதியால் போல அநேகர் அங்க இருந்ததை ஆண்டவர் உணர்த்தி தான் கர்த்தர் உன்னை அன்பை அறிந்திருக்கிறார் அப்படின்ட்டு அந்த இடத்துல சொல்லப்படுது. அப்போ அது ஒரு நிறைவான ஒரு குணாதிசயமா அந்த இடத்துல பாக்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா ஊழியங்கள். சில ஊழியம் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்ற உன் ஊழியத்தையும், மூணாவது காரியம் உன் ஊழியத்தையும் சொல்ற. இன்னைக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டோம்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு ஊழியத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லும் போது கர்த்தர் ஊழியம் செய்கிறவராகவே இந்த பூமியில வாழ்ந்தார். சீடர்களுடைய பாதங்களை கழுவி, நான் உங்களுக்கு எப்படி செஞ்சேன்னு அதே போல நீங்களும் மத்தவங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு நாம் ஒரு ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் போது, இன்னைக்கு ஊழியக்காரர்கள்னா
பெரிய பதவி கிடைச்ச மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையிலுமே ஊழியக்காரர்கள் என்பவர்கள் ஒரு வேலைக்காரர்கள். தம்பி கூட அடிக்க சொல்லுவான், ஊழியக்காரன்னா ஒரு வேலைக்காரன் தான் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அப்படின்னா என்ன அர்த்தம்? பணிவிடைக்காரர்கள். பணிவிடை புரியவே வந்தேன், பணிவிடை பெறுவதற்கன்று. இன்னைக்கு நிறைய பேரு, சில ஊழியக்காரர்கள் பாத்தீங்கன்னா நம்ம பேர்லாம் சொல்ல விரும்பல, சிலர் இப்ப கூட ரீசெண்டா கூட என்னன்னா, எனக்கு ஏசி ரூம் புக் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரியான இது இருக்கணும், இன்னைக்கு நான் வந்தாக்கா இவ்வளவு ஆயிரங்கள் எனக்கு வேணும். ஆனா உப்பு சப்பு இல்லாத ஒரு மெசேஜ் தான் அங்க கொடுத்துருக்காங்க. நான் அதை நேருக்கு நேர் பார்த்தேன், எல்லாம் பண்ணேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ நல்ல ஒரு அது என்னன்னா, தகப்பன் அவர்களுடைய மூதாதையினுடைய பேர் புகழ்ல அந்த பிள்ளைகள் வராங்க. ஆனா அவங்களுடைய அந்தஸ்து என்னன்னா, அவர்கள் ஒரு கம்பீரமாய் ஒரு ராஜாக்களாக தங்களை நினைச்சு கொள்றாங்க, எல்லாம் பண்றாங்க. இது நான் குற்றப்படுத்துறது சொல்ல, இருக்கிற சூழ்நிலைகளை புரிய வைக்கிறேன். இப்போ இது என்னதுன்னா, கர்த்தர் இதையெல்லாம் வெறுக்கிறார். அருமையானவர்களே, ஊழியம் நம்ம ஒரு சர்வன்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வேலைக்காரர்கள். எந்த சூழ்நிலையிலும் நம்ம கர்த்தருக்கு ஒரு பணியாளாக தான் இருக்கணும், வேலைக்காரர்களாக தான் இருக்கணும். பாருங்க, ஏசாயா 53 அதிகாரத்தையும் அதே போல கர்த்தர் யோவான் 13 அதிகாரத்து 15வது வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் வச்சு பாருங்க, நீங்கள் என்னை போதகர் என்று ஆண்டவர் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்றது சரிதான், நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டான, நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அப்படின்னா என்ன? பாதத்துக்கு கீழே போயிட்டு, சிபிஎம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ட்ரைனிங் கொடுப்பாங்களாம், பாத்ரூம் கூட கழுத சொல்லுவாங்களாம். ஒரு போதகன்னா நீ எல்லாமே செய்யணும்ட்டு. இப்போ நான் உங்களுக்கு செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி காண்பித்தேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடியா இவைகளை செய்வீர்களான பாக்கியவான்களா இருப்பீர்கள். அப்போ தன்னை ஒரு மேன்மையாய் நினைக்காம, ஒரு அடிமட்ட ஒரு ஊழியனாய் பணிவிடைக்காரனா நினைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த சர்வ வல்லவராகிய அவர்களுக்கு நான் ஒரு அடிமை, நான் ஆண்டவருக்கு அடிமை. மரியாள் தன்னை ஒரு அடிமையா ஒப்பு கொடுத்தா, ஒரு சர்வெண்டா ஒப்பு கொடுத்தா, ஒரு அடிமையா ஒப்பு கொடுத்தா. அதே போலதான் நாம என்ன செய்யணும்? ஒரு கர்த்தருடைய ஒரு அடிமைகளாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு இறையியல் இருக்கு, சர்வன்ட் தியாலஜின்ட்டு ஒரு இறையியல் இருக்கு. அதாவது தியாலஜிலேயே ஒரு தியாலஜி, நிறைய தியாலஜி இருக்குது. ஃபேமிலி தியாலஜி இருக்கு. இப்போ ஒரு குரூப் ஃபேமிலி தியாலஜி எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பிப்ளியாலஜி இருக்குது, அப்புறமா நியூமட்டாலஜி இருக்குது, எஸ்கட்டாலஜி இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது. அதுல சர்வன்ட் தியாலஜின்ட்டு இருக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது சர்வன்ட் தியாலஜில என்னன்னா, ஆண்டவருக்கு எப்படி பணிவிடை செய்யறது, எப்படி பணியாளா நம்ம வேலை செய்யறது, இப்படி நிறைய தியாலஜி இருக்கு. இப்போ நம்ம அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு கிறிஸ்து வந்தது போல, இன்னைக்கு நாமும் ஒரு அடிமையாய் மற்றவர்களுக்கு நம்ம ஊழியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஊழியத்துக்கு முதலாவது தேவனுடைய அழைப்பு பெறணும். அருமையானவர்களே, ஊழியத்துல நம்மளா ஊழியம் செய்யறது ரொம்ப முடியாத காரியம். பவுல் அப்போஸ்தலன் கூட பாத்தீங்கன்னா, கர்த்தர் நேரடியா தெரிந்து கொண்டார். இன்னைக்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளலன்னா நம்மளால ஊழியம் செய்ய முடியாது, அது உண்மை. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 8வது வசனம், மனுஷருக்கு என்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கு என்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். இன்னைக்கு விருதாவாய், அதாவது தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடி உடன் வேலையாட்களாகி நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்போ இந்த தேவன் எப்படி நம்மளை அழைக்கிறார்னா, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்கப்படுறார். ஆண்டோடைய ஊழியக்காரர் எப்படி இருக்கணுமா? மிகுந்த பொறுமை, உபத்திரவங்களில், நெருக்கங்களில். ஒரு ஊழியக்காரன்னா எப்படி இருக்கணும்னு ஆண்டு சொல்றாரு பாருங்க. இது வீட்டுல கூட நீங்க வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3-11 வரைக்கும் உள்ள வசனம். அதுல பாத்தீங்கன்னா, மிகுந்த பொறுமை, உபத்திரவங்களில, நெருக்கங்களில, இடுக்கண்களிலும், அடிகளிலும், காவல்களிலும், கலகங்களிலும், பிரயாசங்களிலும், கண் விழிப்புகளிலும், உபவாசங்களிலும், கற்பிலும், அறிவிலும், நீடிய சாந்தத்திலும், தயவிலும், பரிசுத்தாவியிலும், மாயமற்ற அன்பிலும், சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும்,
நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுது சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகர் ஐஸ்வர்யவான்களை ஆக்குறவர்களாகவும் ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரு ஊழியக்காரர்களுக்குள்ள தகுதியை சொல்றார். உண்மையிலுமே ஒரு ஊழியம் செய்யும் பொழுது இது எல்லாமே சந்திக்க வேண்டியது இருக்குது. உண்மையிலுமே என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கிறேன், அதனால நான் தைரியமா சொல்ல முடியுது எல்லாமே. அப்போ எல்லா ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. ஏன்னா கனப்படுத்துவாங்க, சிலர் கனவீனப்படுத்துவாங்க, சிலர் நல்ல புகழ்ந்து பேசுவாங்க, சிலர் பின்னாடி பேசுவாங்க. அதே போல சிலர் பாத்தீங்கன்னா நமக்கு ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டியிருக்கும், கண் விழிக்க வேண்டியிருக்கும். இப்ப இன்னைக்கு நைட்டு கூட பாத்தீங்கன்னா நைட் பிரேயர் இருக்கு, 12 வரைக்கும் நைட் பிரேயர். ஆனா கண் விழிச்சு நம்மளால ஜெபம் பண்ண முடியும்னா நிறைய பேருக்கு வர முடியாது, முழிக்க முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ரிஸ்க் எடுக்கணும். ஊழியத்துல வரணும்ன்ற ஆசைப்படுறவங்க ரிஸ்க் எடுக்கணும். இன்னைக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கிறது இல்ல. நம்ம ரிஸ்கே எடுக்காம சில நேரம் உபவாசம் போடுறதுக்கு ஆண்டர் சொல்லும் போது போடணும், ஆண்டர் உணர்த்தும் போது போட்டுடணும். உபவாசம் நிறைய பொறுமை வேணும். அதே போல நிறைய உபத்திரம் வரும், நெருக்கம் வரும், இடுக்கன் வரும். ஆண்டர் சொல்ற எல்லா விதத்திலும் தேவ ஊழியக்காரரா இருக்கணும். அப்போ சிலர் அந்த மாதிரி தியேத்தரால இருந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை பாராட்டுற. பவுலப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு மிக அழகா அவர் கைட் பண்ணுவார். இது கொரிந்து சபையில ஆண்டர் சொல்றது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல இந்த வசனங்கள் இருக்கு. ஆனா அதே போல தீமோத்தேயுல பார்க்கும்போது நீ தீங்கு அனுபவிப்பவனாகவும் உண்மையுள்ளவனாகவும் விசுவாசம் சாந்த அன்பு இவற்றை காத்து கொண்டவனாக இருக்க ஆலோசனை கூறுகிறார். அதாவது ஒரு ஊழியக்காரன் தீங்கு அனுபவிக்கணுமா? கண்டிப்பா தீங்கு வரும். ஊழியக்காரனாவே தீங்குதான். பிசாசு சும்மா இருக்க மாட்டான். நிறைய தீங்கு அனுபவிக்கிற காரியம் வரும். ஆனா தீங்கு அனுபவிக்கணும் இருக்கணும். அதனால இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் நிறைய போராட்டங்கள். அதனால ஊழியர்களுக்காக அதிகமா செபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுது. நிறைய துன்பங்கள் வரும். சரீரத்துல, ஆத்மாவுல, ஆவில நிறைய பிரச்சனைகள் உண்டு. ஆண்டவருக்கு என்று ஊழியம்ட்டு வந்துட்டவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும், இல்ல சொல்லவே முடியாது. அதனால்தான் பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனையா சொல்றாரு பாருங்க. நீ தீங்கு அனுபவிப்பவனாகவும், அப்போ தீங்கு அனுபவிப்பவனாக நீ இரு, உண்மையுள்ளவனாயிரு, விசுவாசத்தோடு இரு, சாந்தத்தோடு இரு, அன்போடு, இதெல்லாம் உனக்குள்ள நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்ற. அதே போல ஊழியங்கள்ல பல வித்தியாசமான ஊழியங்கள் இருக்கு. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், அதே போல மேய்ப்பர்கள், சுவிசேஷர்கள் என்று பல இருக்குதான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு யாருக்கு என்ன ஊழியம் வரக்கூடாதோ அந்த ஊழியத்தை நம்ம செஞ்சுட்டு போகணும். மற்றவங்களை கம்பேர் பண்ணிட்டே இருக்க கூடாது இந்த ஊழியத்துல. அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஊழியத்துல கம்பேர் பண்ணி அது பெருசா இது பெருசான்ட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, எல்லா ஊழியங்களும் கர்த்தருக்கு முன்பாக சமமானதே. பாருங்க, ஒரு கதை கூட சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா முடிச்சிடறேன் நானு. அதுல ஒரு கதை கூட சொல்லுவாங்க. இப்ப ஒரு சரீரத்துல அந்த வாய்க்கு கைக்கு சண்டை வந்துச்சான். கை சாப்பாடை கொண்டு போறதுக்கு போது வாய் இருக்க முடிச்சான். நான் சாப்பிடுறதுனாலதான் நீங்க எல்லாமே நல்லா இருக்கிறீங்க அப்படி சொல்றான். கை என்ன சொல்றேன், நான் சாப்பாடு கொண்டு வாயில ஊட்டுறதுனாலதான் நீ சாப்பிடுற அப்படி சொல்லிச்சான். இப்போ நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன்ட்டு அங்க சண்டை வரும் போது உடனே என்னாச்சா, கண்ணு என்ன சொல்லிச்சு, நான் பார்த்து உனக்கு சொல்றதுனாலதான் பாக்குறதுனாலதான் நீ எந்த இடத்துல இருக்குது சாப்பாடு நீ எடுக்கிறன்ட்டு கண்ணை கையை பார்த்து சொல்லிச்சான். காலை என்ன சொல்றேன், நான் போறதுனால தானே, நான் போயிட்டு எடுக்கலன்னா நீ உன்னால எடுக்க முடியுமான்னு. இப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டை இருந்தது. எல்லாருமே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வாய் கம்முன்னு இருக்க முடிச்சு, கை நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு, கால் நடக்க மாட்டேன்னு சொல்லிச்சு, கண்ணு பார்க்க மாட்டேன்னு சொல்லிச்சு. ஆச்சு, ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, அடுத்த நாள் எல்லாமே சோர்ந்து போச்சு. கண்ணு திறக்க முடியல, அவ்வளோ ஒரு மயக்கம். கை சாப்பாடு எடுத்து கொடுக்க முடியல, கை சோர்வு, கால் சோர்வு, உடல் சோர்வு. வாய் சாப்பிடாதனால எதுவுமே எல்லாமே உடலே சோர்வு ஆயிடுச்சு.
அப்போ அருமையானவர்களே, எல்லா அவயவங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படும் பொழுதுதான் ஒரு சரீரம் உற்சாகமா இருக்கும். இந்த திருச்சபையானது ஒரு ஊழியம் என்று சொல்லும் பொழுது, திருச்சபையில எல்லாவித ஊழியங்களும் ஒவ்வொரு அவயங்கள் போலதான். நாம எல்லாம் இயேசு கிறிஸ்து தான் தலை. அந்த தலை சொல்றத எல்லா அவையும் செய்யணும். கை பெருசு, கால் பெருசு. சீசர்கள் தங்களுக்குள்ள நான் தான் பெரியவன் போட்டி போட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி இல்லாம இன்னைக்கு ஊழியத்துல எல்லா ஊழியங்களும், ஜெபித்தாலும் ஊழியம்தான், போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் ஊழியம்தான், பெருகுனாலும் ஊழியம்தான், பாய் போட்டாலும் ஊழியம்தான், அதே போல வாங்க உக்காருங்கன்னு சொல்றதும் ஊழியம்தான், சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் ஊழியம். எல்லாரும் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் காட், ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாருமே ஆண்டவருக்கு முன்னாடி சமம். எல்லாருமே சமம். எல்லாருக்கும் பரலோகராஜ்யம் தான் கூலி, தெரியுங்களா? எல்லாருக்கும் நீ ப்ரீச் பண்றதுனால நீ ஒரு பெரிய ஆளு அப்படிலாம் இல்ல. உனக்கு அப்படி பெரிய மேடை போட்டு நீ மேலதான் இருக்கணும், பெருக்குறவங்க எல்லாம் கீழே தான் இருக்கணும் அப்படிலாம் இல்ல. எனக்கும் பரலோகராஜ்யம் தான், உங்களுக்கும் பரலோகராஜ்யம் தான், எல்லாருக்கும் பரலோகராஜ்யம் தான். ஒரே கூலி தான், ஒரே கூலி. அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அதான் சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல சொல்லும் பொழுது, இவையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படின்னு, சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. ஒரே சரீரம்தான், ஒரே சபைதான், ஒரே திருச்சபைதான். இந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். சரீரமும் ஒரே அவயமாயிராமல் அநேக அவயவங்களாயிருக்கிறது. காலானது நான் கையா இராதபடினாலே நான் சரீரத்தின் அவயவம் அல்ல என்று, அதனாலே அந்த சரீரத்தின் அவயவமா இராதோ. நான் இல்ல அப்படி சொல்லிட்டு ஒதுங்கி கால் வெட்டிக்கு போனா அது தனியா உயிரோடு இருக்குமா? சொல்லுங்க பாக்கலாம். துண்டாடின கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும் அந்த கால். அந்த கால் நரம்புகள்ல ஆளுதான். டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, கைய காலை வெட்டிக்கிட்டா உடனே இவ்வளவு மணி நேரத்துக்குள்ள எடுத்துன்னு வந்துங்க, இத்தனை மணி நேரம் தான் அந்த நரம்புகளுக்கு உயிர் இருக்கும் சொல்லுவாங்க. ஒரு விரல் வெட்டிக்கிச்சுன்னா கூட அந்த விரல உடனே இணைக்கணும்னா 1 or 2 hours நீங்க எடுத்துன்னு வந்த கொடுத்தாதான் அந்த நரம்புகளை ஜாயின் பண்ண முடியும்வாங்க. ஏன்னா இல்லைன்னா அந்த கையினுடைய அந்த நரம்புகள், அந்த உயிர் உணர்வு எல்லாம் போயிடும், செத்து போன மாதிரி ஆயிடும். அதனால்தான் இன்னைக்கு நம்ம இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றாக செயல்பட வேண்டும், ஒன்றாக செயல்பட. அதனால்தான் வேத சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை நன்மை இன்பமா இருக்கிறது. அது ஆரோன் சிரசில் அது ஒரு அபிஷேகம். இந்த திருச்சபையை அபிஷேகத்துல நடத்தப்பட வேண்டும், ஆவியில நடத்தப்பட வேண்டும், ஆவியானவருடைய அசைவுல நம்ம போகணும். பாருங்க, காதானது நான் கண்ணாயிராதபடினாலே நான் சரீரத்தின் அவயம் இல்லை என்று, அதனால அது சரீரத்தின் அவயமாயிராதோ. காது சொல்லும், நான் கண்ணு இல்லை, அதனால நான் என் வேலை செய்ய மாட்டேன், நான் கண்ணுக்குரிய வேலைதான் செய்வேன்னா காது கண்ணா இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. காது கேட்கற வேலை செஞ்சா அது ஒழுங்கா இருக்கு, காது உள்ளன்னு கேட்க கடவன். நான் காதா இருக்க மாட்டேன்னா காதுக்குள்ள ஆண்டோட வார்த்தை போகாது. அப்போ சபை எப்படி வளரும்? கண்ணு வேதத்தை பார்த்து படிக்கலன்னா அது எப்படி சபை ஆகும்? அதே போல சரீரம் முழுவதும் கண்ணானால் செவி எங்கே? அது முழுவதும் செவி ஆனால் மோப்பம் எங்கே? தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்திருக்கார். பாருங்க, அவை எல்லாம் ஒரே அவயவமா இருந்தா சரீரம் எங்க? நான் எல்லாமே நான் கண்ணாதான் இருக்கணும் அப்படின்னா உடம்பு ஃபுல்லா கண்ணு வச்சு பாருங்களேன், பார்க்கவே ஒரு கார்ட்டூன் பிக்சர் மாதிரி இருக்கும். கண்ணு கண்ணா இருக்கும், உடல் முழுவதும் 1000 கண்ணா இருக்கும். அப்போ அந்த இடத்துல அது பார்க்கவே அருவருப்பா இருக்கும், அருவருப்பா தான் இருக்கும். அதே போல கையா இருக்கும்னு வச்சுங்க, 1008 கை, உடம்பெல்லாம் கையா இருக்கும், கண்ணு இருக்காது, பார்க்க கண்ணு இருக்காது, வாய் இருக்காது. கொஞ்சம் யோசித்து கற்பனை பண்ணி பாருங்களேன், தமாஷா இருக்கும், கேவலமாவும் இருக்கும். அருமையானவர்களே, அவயவங்கள் அநேகமா இருந்தாலும் சரீரம் ஒன்றுதான். கண்ணானது கையை பார்த்து நீ எனக்கு வேண்டுவதில்லை, தலையானது காலை பார்த்து நீங்கள் எனக்கு வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடாது. சரீர அவயவங்கள் பலவீனம் உள்ளவைகளாய் காணப்படுவதில் மிகவும் வேண்டியவைகள். மேல சரீர அவயங்களுக்கு கனவீனமாய் காணப்படுவதில் அதிக கனத்தை கொடுக்கிறோம், மூடி மறைச்சுக்கிறோம். அருமையானவர்களே, கர்த்தர் அதனுடைய இடத்துல அழகா வச்சுக்கிறார். மூக்கு அழகா வச்சுக்கிறாரு, கண்ணு அழகா வச்சுக்கிறார், அந்தந்த இடத்துல அழகா வச்சிருக்கிறார். மூக்கு நான் இப்படி இருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு மேல திருப்பி இருந்தா வானத்துல பெய்யற மழையெல்லாம் மூக்குள்ள போயிட்டு உடம்பு ஒரே நாள்ல போயிடும், முடிஞ்சு போயிடும். கர்த்தர் மூக்குடைய துவாரங்களை கீழே பார்த்து வச்சுக்கிறார். காரணம் என்ன? தேவனுக்கு தெரியும் மழை வந்தாக்கா மூக்கு மேல விழுந்தா கூட கீழே விழுந்துரும்ட்டு. துவாரம் மேல பார்த்திருந்தா அவ்வளவுதான்,
மழை பெஞ்சாக்க மொத்த தண்ணி மூக்குக்குள்ள போய் உள்ள போயிட, அவ்வளவுதான். ஒரே நாள் அவுட், ஜென்னி வந்து செத்துரும். அருமையானவர்களே, தேவன் ஞானமாய் சகலத்தை படுது. அதே போல திருச்சபையில் ஞானமாய் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபைகளையும் வரங்களையும் அதே போல தாளந்துகளையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய பிரயோஜனத்துக்காகவும் சபையினுடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தருடைய நாம மகிமைக்காக மாத்திரம்தான் நம்ம செய்து முடிக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்துல நம்ம வந்து என்ன தலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறார். அந்த தலையை அடிப்படையை கொண்டுதான் சரீரம் இயங்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வரத்தின்படி ஊழியங்களையும் பரிசுத்தாவினுடைய ஒத்தாசையோடு ஜபத்தோடு ஊழியங்கள் நம்ம செய்ய வேண்டும். தியேத்ரா சபையில சிலர் அது மாதிரி இருந்தார்கள், அவர்களை கர்த்தர் பாராட்டுகிறார். இன்றைக்கு அநேகர் அது மாதிரி இல்ல, ஆனா தியேத்ரா கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. தியேத்ரா சபை வந்து ஒரு வேசியினுடைய சபை, எசபேல், அந்த எசபேலினுடைய சபை, பாபிலோனுடைய வேசிதான் அதுல இருந்துச்சு. இருந்தாலும் அதுலயும் ஒரு சில உத்தமர்கள் இருக்கிறார். இந்த உலகம் கூட பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிறது. இதுலயும் ஒரு சில ஊழியர்கள், சில உத்தமர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த உத்தமத்துல நிலைத்திருக்க கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த பாராட்டு விசுவாசம், விசுவாசத்தை குறிச்சு நம்ம அடுத்த வாரத்துல தியானிப்போம். தேவனுக்கு சித்தமானால் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே, ஸ்தோத்திர ராஜா. கர்த்தாவே, இந்த நாளில கூட நாங்க கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் எங்களை நாங்களே உய்த்து ஆராய்ந்து கர்த்தாவே தியேத்ரா சபையில பாராட்டின அந்த பாராட்டுக்கு உரியவர்களா எங்களை மாற்றுங்கப்பா. இந்த உலகத்துல எல்லாரும் அப்பா ஒரு வழியில நடந்தாலும் எங்களை நீங்க உணர்த்தி அப்பா சில வழிகளிலே நாங்கள் மாறுபாடா இருக்கும்போது அதெல்லாம் திருத்தி அப்பா நீங்கள் இந்த வழி நேர்வழி இதுதான், இந்த வழியிலே நடவுங்கள் என்று சொல்லி எங்களை நடத்துகிறீர். அப்படியா கூட இந்த தியேத்ரா சபையில சிலரை பாராட்டி சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு நாங்களும் உரித்தானவர்களை மாற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவரே அப்பா, உமது ஆவியின் பிரசன்னத்தினால எங்களை நடத்துங்க. எங்களையும் ஒரு நல்ல ஊழியக்காரர்களை எங்களை மாற்றுங்கப்பா. எங்களிடத்துல இருக்க குற்றம் குறைகள் எல்லாம் மன்னித்து எங்களை தகுதிப்படுத்துங்க, இன்னும் தகுதிப்படுத்துங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. எல்லா மகியும் உமக்கே சொல்லுங்க ரட்சகர் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.